ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி டாக்குமெண்டரி வீடியோஸ்லாம் எப்படி உருவாக்கலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டாக்குமெண்டரி வீடியோஸ் போட்டு நிறைய பேர் லட்சத்தில் பணம் சம்பாதிக்கிறாங்க. அதில் எப்படிங்கிறத பார்க்குற வீடியோ மெத்தடில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கிளிக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகலாம். சரி, ஓகே கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி டாக்குமெண்டரி வீடியோ உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டு மணி ஏர்ன் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு சேனலில் பாருங்க. யூடியூப்ல டீப் டாக்ஸ் தமிழ்னு சொல்லிட்டு இந்த ஒரு சேனலில் பாருங்க. இவங்க வந்து 424 வீடியோஸ் போட்டிருக்காங்க. இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி டாக்குமெண்டரி வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. நீங்களே பார்த்தாலும் தெரியும். இவங்க வந்து நிறைய டாக்குமெண்டரி வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. வெறும் 424 வீடியோ தான் போட்டிருக்காங்க. அதுக்கே உங்களுக்கு வந்து 14 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வச்சிருக்காங்க. பார்த்துக்கோங்க, 1.4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வச்சிருக்காங்க. இவங்க வந்து மந்த்லி 37,000 5,97,000 வரைக்கும் வந்து சம்பாதிக்கிறாங்க. இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டாக்குமெண்டரி வீடியோஸ் தான் போடுறாங்க. வெறும் 424 வீடியோ போட்டு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே வச்சிருக்காங்க. அதே சமயம் இவங்க மந்த்லி 37,000 5,97,000 வரைக்கும் வந்து இவங்க சம்பாதிக்க தான் செய்யறாங்க. ஸோ இது மாதிரி நீங்களும் உங்களாலே வந்து இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க வந்து இந்த மாதிரி டாக்குமெண்டரி வீடியோஸ்லாம் போட்டீங்க அப்படின்னா உங்களாலே வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கொஞ்சமாச்சும் உங்களோட ஓன் எஃபோர்ட் நீங்க போட்டுதான் ஆகணும். ஸோ சரி, ஓகே கைஸ், இந்த மாதிரி வந்து டாக்குமெண்டரி வீடியோஸ் எப்படி உருவாக்கலாங்கிறத பார்ப்போம். சரி, ஓகே கைஸ், இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி ஒரு டாக்குமெண்டரி வீடியோ உருவாக்குறதுக்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட், வாய்ஸ் ஓவர், வீடியோ கிளிப்ஸ். ஸோ இந்த 3 தான் நமக்கு தேவையானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது வந்து நம்ம டேரக்டாக வந்து எடிட் பண்ணுறது தான். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸில் நம்மளால வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு டாக்குமெண்டரி வீடியோ வந்து உருவாக்க முடியும். ஸோ இதில் நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் வந்து நம்ம உருவாக்குறதுக்கு நம்ம வந்து ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் டேரக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்கிரிப்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ChatGPTல போய்ட்டு நான் சொல்லிட்டு அதே நான் டைப் பண்ணிட்டு அதே ப்ராம்ப்டே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஐ நீட் ஸ்கிரிப்ட் ஃபார், நல்லா பார்த்துக்கோங்க, ஐ நீட் ஸ்கிரிப்ட் ஃபார் ஏ டாக்குமெண்டரி வீடியோ அப்படின்னு போட்டுட்டு ஆஸ் ஏ பேராகிராஃப் இன் தமிழ். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன். அதாவது எனக்கு வந்து ஒரு டாக்குமெண்டரி வீடியோக்கான ஸ்கிரிப்ட் ஒரு பேராகிராஃப் மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஏன் இந்த மாதிரி வந்து பேராகிராஃபும் கொடுத்தேன் அப்படின்னா, நான் வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு சாம்பிள் வீடியோ தான் வந்து உருவாக்கி காட்ட போகிறேன். இதே நீங்கள் வந்து பெரிய வீடியோ உருவாக்குறதா இருந்தீங்க அப்படின்னா இந்த பேராகிராஃப்னு இருக்கிற இந்த இடத்துல வந்து சீன் பை சீன் அப்படின்னு போடுங்க. அதாவது டாக்குமெண்டரி வீடியோ ஆசிய சீன் பை சீன் இன் தமிழ் இந்த மாதிரி வந்து போடுங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாங் வீடியோக்கான ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோக்கான ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். நான் வந்து சின்னதாக தான் உருவாக்க போகிறேன். ஸோ அதனால வந்து நான் பேராகிராஃப் எழுதி வச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து இதுலேயே வந்து இன் தமிழ் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா தமிழில் வந்து நீங்கள் வீடியோ உருவாக்குறதா இருந்தால் தமிழ் வந்து எழுதிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு தமிழ் அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். இதே நீங்கள் இங்கிலீஷில் உருவாக்குறதா இருந்தால் இங்கிலீஷ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து நான் இதில் வந்து தமிழ் போட்டேன். தமிழ் கொடுத்துட்டு என்டர் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கிரிப்டுக்கு தேவையான ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம டாக்குமெண்டரி வீடியோக்கு தேவையான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குது. இதிலே தலைப்பு வந்திருக்கு பாருங்களேன். தலைப்புன்னு போட்டது மனிதனின் பயணம் காலத்தை கடந்து அப்படின்னு வந்து அழகாக வந்திருக்கு. ஸோ சிம்பிளாக ஒரு பேராகிராஃப்ல நமக்கு தேவையான ஸ்கிரிப்ட் கிடச்சிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நமக்கு தேவையான ஸ்கிரிப்ட் நீங்கள் வந்து இதிலே வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு யோசிக்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி இதில் இன்னொரு ப்ராம்ப்ட் நம்ம வந்து போட்டாகணும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை இப்போ நம்ம வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டோம். இதை வச்சு நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணிட முடியும். அதுக்கடுத்து வீடியோ கிளிப்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து இன்னொரு ப்ராம்ப்ட் வந்து தேவை. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன், நான் 2வது ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து போட்டுக்கோங்க. ஐ நீட் ப்ராம்ப்ட் ஃபார் இமேஜ் ஆஃப் திஸ் ஸ்டோரி ஆஃப் திஸ், நல்லா பார்த்துக்கோங்க, ஆஃப் திஸ் ஸ்கிரிப்ட்னு வந்து எழுதிக்கோங்க. புரியுதுங்களா? ஸ்டோரின்னு எழுதாதீங்க. ஐ நீட் ப்ராம்ப்ட் ஃபார் இமேஜ் ஆஃப் திஸ் ஸ்கிரிப்ட். ஸோ வந்து இது மாதிரி போட்டு இங்கிலீஷ்னு வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வீடியோ கிளிப்ஸ் வந்து உருவாக்கும் போது வந்து இங்கிலீஷில் இருந்தால் நமக்கு வந்து யூஸ் ஆகும். அதாவது வந்து இமேஜுக்கான ப்ராம்ப்ட் வேணும்னு வந்து நான் ஒரு ப்ராம்ப்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம போட்டது அந்த வீடியோக்கான ஸ்கிரிப்டை வந்து நம்ம தமிழில் கேட்டோம். இப்போ நம்ம 2வது எழுதிருக்கிற இந்த ப்ராம்ப்ட் எதுக்குன்னா இந்த ஸ்கிரிப்டுக்கான வீடியோக்கான அந்த ஒரு ப்ராம்ப்ட், புரியுதுங்களா? ஸோ அதுக்கான ப்ராம்ப்ட் இது நான் வந்து போக உங்களுக்கு புரியும். ஸோ இதே மாதிரி ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஐ நீட் ப்ராம்ப்ட் ஃபார் இமேஜ் ஆஃப் திஸ் ஸ்கிரிப்ட் இன் இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி வந்து டைப் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து என்ன பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒவ்வொரு சீனுக்கான ஒரு ஃபோட்டோ, ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ வச்சு தான் நம்ம வந்து வீடியோ உருவாக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சீனுக்கான ஃபோட்டோக்கான அந்த ப்ராம்ப்ட் வந்து ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு வந்து டைப் பண்ணி கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியான ஒரு மெத்தடு. இதில் சொல்லிட்டு அதே மெத்தடு நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் வந்து இது மாதிரி வந்து உருவாக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 9 சீன் கிட்ட வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகி வந்திருக்கு. அதாவது இந்த ஸ்கிரிப்டில் மொத்தமாக 9 சீன் இருக்குது. ஸோ அந்த 9 சீனுக்கும்
அந்த 9 சீனுக்கான ஒவ்வொரு இமேஜோட ஸ்கிரிப்ட் வந்து அந்த ப்ராம்ப்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ வீடியோ கேட்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிடைச்சிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த தமிழ் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்ம வீடியோக்கான ஸ்கிரிப்ட். இப்போ அந்த வீடியோ அந்த ஸ்கிரிப்ட் வச்சு நம்ம வந்து இப்போ வாய்ஸ் ஓவர் பண்ணணும். ஸோ அந்த வாய்ஸ் ஓவரை நீங்கள் வந்து உங்களோட ஓன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலுமே அதுக்குமே வந்து அந்த வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்குமே ஒரு ஏ இருக்குது. அதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த வந்து ஸ்கிரிப்ட் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிப்போம். இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் டெஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துருவோம். இந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா நம்ம வந்து காப்பி பண்ணிப்போம். இப்போ நான் வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கல, ஏன்னா சாம்பிள் வீடியோங்கிறதால வாய்ஸ் ஓவர் பண்ணுறப்ப கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் எக்ஸாம்பிளுக்கு சின்னதாக வந்து நான் உருவாக்கிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பாதி மட்டும் நான் இப்போ வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களோட ஸ்கிரிப்ட் வந்து இதே மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணால் வாய்ஸ் ஓவர் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு ஏ இருக்குது. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த சர்ச் பாரில் ஓப்பன் ஏஐஎஃப்எம் இப்படி வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி சர்ச் பண்ண வர இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து நான் இப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வரும். இதில் தான் வந்து நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் பண்ண போகிறோம். அந்த டாக்குமெண்டரிக்கு வீடியோவான வாய்ஸ் ஓவர் வந்து நம்ம இங்கே வந்து பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து வாய்ஸ் வந்து யாரோட வாய்ஸில் வந்து வேணும்னு கேட்டிருக்கு. அலாய், ஆஷு, பெலாட் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து வைப்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ செரன், சிம்பத்தட்டிக் இந்த மாதிரி வந்து நான் ரோபோட் இந்த மாதிரி எந்த மாதிரி வாய்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் நான் வந்து ஏதாவது ஒன்று நான் இப்போ டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே வந்து டிஃபால்ட்டாக ஒரு சில ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிட்டு இந்த ஸ்கிரிப்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதே வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்ட்னுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம உருவாக்கணும் அந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிஃபால்ட்டாக அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ண அந்த ஸ்கிரிப்ட் வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிப்போம். தமிழில் காப்பி பண்ணோம்னா அதே ஸ்கிரிப்ட். இந்த ஏஐல ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து தமிழ்லையுமே வந்து நமக்கு வந்து வாய்ஸ் ஓவர் வந்து ஜென்ரேட் பண்ணி தருது. அதாவது வந்து நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே இங்கிலீஷ் மட்டும்தான் ஒரு சில ஏஐ வந்து அக்செப்ட் பண்ணுவோம். பட் இந்த ஏஐ பார்த்தீங்க அப்படின்னா தமிழே வந்து நம்ம கொடுக்குற அந்த டெக்ஸ்ட்டை வாய்ஸ் ஓவராக கன்வெர்ட் பண்ணி தருது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இது வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இது ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கோங்க. இந்த உலகம் உருவான நாளிலிருந்து மனிதன் தனது அறிவும் இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த உலகம் உருவான நாளிலிருந்து மனிதன் தனது அறிவும் உழைப்பும் கொண்டு தொடர்ந்து முன்னேறி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அழகாக நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம டைப் பண்ண அதே மாதிரி வந்து நமக்கு அழகாக வந்து இந்த வாய்ஸ் ஓவர் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ரொம்ப ஈஸி தான். இப்போதைக்கு வந்து நான் சும்மா சாம்பிளுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். நான் வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ மொத்தத்தில் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வச்சிருக்க அந்த ஸ்கிரிப்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி வாய்ஸ் ஓவர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலுமே உங்களோட ஓன் வாய்ஸ் ஓவர் கூட நீங்கள் வந்து கொடுத்து ஸ்கிரிப்ட் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இதை வந்து நம்ம டேரக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கும் வந்து இதில் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்லேயே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாய்ஸ் ஓவர் வந்து நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு ஸோ டவுன்லோட் ஆனதும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோக்கு. இப்போ வந்து நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டோம், அடுத்து வாய்ஸ் ஓவரும் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். சிம்பிள் தான். நம்ம வந்து எதுவுமே பண்ணல, அவங்களே ஏ வந்து பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான இப்போ நம்ம வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியாச்சு, வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இந்த டாக்குமெண்ட் வீடியோக்கான விஷுவலைசேஷன், அதாவது வந்து ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸ் வந்து நம்ம வந்து உருவாக்கணும். அப்போ தான் வந்து அந்த வீடியோ வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அதுக்குன்னு ஒரு ஏஐ வெப்சைட் இருக்குது. அதுக்கு என்ன பண்ண போனால் அதே க்ரோம் ப்ரௌசரில் நான் வந்து மெட்டா ஏன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இது இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து இது வந்து மெட்டா ஏன்னு புரியுதுங்களா, இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் தான் வந்து நம்மளோட வீடியோக்கான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நம்ம வந்து இந்த வெப்சைட்டில் தான் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. மெட்டா ஏன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மெட்டா ஏன்னு வந்து ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வரும். இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணால் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா சாட் ஜிபிடியில் அந்த ஃபோட்டோஸ்க்கு தனியாக அந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து இப்போ சாட் ஜிபிடி வந்து ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டு ரெண்டாவது ஒரு ப்ராம்ப்ட் போட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோம்ல அந்த ஃபோட்டோஸ்க்கான அதாவது இமேஜுக்கான ப்ராம்ப்ட்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நான் இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு சீனையும் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சீன் ஃபஸ்ட் சீன் ஒன்று ஆரம்பிக்கு பார்த்தீங்களா. ஸோ இது மட்டும் நான் வந்து இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு சீனுக்கும் தனித்தனியாக வந்து இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து உருவாக்க போகிறோம். ஸோ சீன் ஒன்று இருக்குது, இதை மட்டும் நான் வந்து இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணால் அந்த மெட்டா ஏஐல லெஃப்ட் சைடு டாப்பில் ஒரு நோட் போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணிப்போம். இதை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட்னு சொல்லிட்டு 4வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து இப்போ கிளிக் பண்ணிப்போம். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ணால் அந்த ப்ராம்ப்டை வந்து இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம்.
அதாவது இமேஜுக்கான அந்த ப்ராம்ப்ட்டு. ஸோ இது வந்து இந்த இடத்துல போட்டுட்டு நம்ம வந்து டேரக்டாக என்ட்ரு கொடுத்தோம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காப்பி பண்ண அந்த ப்ராம்ப்ட்டுக்கான இமேஜ் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடும். இப்போ வந்து என்ட்ரு பண்ணுற பாருங்க. ஸோ என்ட்ரு பண்ண பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன ஆகும்னா நம்ம வீடியோஸ் வந்து கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒவ்வொரு இமேஜுக்கான ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணோம்ல, அந்த ப்ராம்ப்ட்டை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணாலே போதும். இவங்களே அந்த ஸ்கிரிப்ட்டுக்கான அந்த ப்ராம்ப்ட்டுக்கான ஒரு இமேஜ் உருவாக்கி அதே வந்து வீடியோவை இவங்களே வந்து கிரியேட் பண்ணி தருவாங்க பாருங்கள். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேஸ்ட் பண்ண அந்த ப்ராம்ப்ட்டுக்கான இமேஜ் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள். அழகாக ப்ராசஸ் ஆகி வந்துட்டு பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அழகாக நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட் பேஸ்ட் பண்ணோம், அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒவ்வொரு சீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிட்டு. இப்போ வந்து அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 சாம்பிள் வந்து ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. இதே இப்போ நான் வந்து ஒன்றை வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணாலே போதும், அது வந்து வீடியோ வந்து நமக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள். ஸோ இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த கீழே அனிமேட் செய்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கீழே பாருங்கள் அனிமேட் செய்கன்னு போட்டிருக்கோம், இங்கிலீஷில் அனிமேட்னு சொல்லியிருக்கோம். இதை நம்ம ஜஸ்ட் ஒரு அனிமேட்டுன்னு இதை வந்து கிளிக் பண்ணிட்டா போதும். என்ன ஆகும்னா இந்த ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ நமக்கு வந்து வீடியோ வந்து கன்வெர்ட் ஆகும் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ சிம்பிள் தான், 3 ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோட்டோ உருவாக்கணும். இந்த ஏஐ மெட்டாயில் போய்ட்டு நம்ம அந்த ப்ராம்ப்ட்டை பேஸ்ட் பண்ணோம், அது வந்து ஃபோட்டோ வந்து கன்வெர்ட் ஆனிச்சு. இந்த ஃபோட்டோவை இப்போ நம்ம வந்து அனிமேட் செய்யன்னு சொல்லி இந்த ஆப்ஷன் கொடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வீடியோ வந்து இப்போ நம்ம கன்வெர்ட் ஆகும். அவ்வளோதான் மேட்டர், ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நமக்கு வந்து அனிமேட் ஆகிட்டுருக்கு. அனிமேட் ஆனதும் நம்ம டேரெக்டாக நம்ம வந்து அதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணி நம்ம வீடியோக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நான் மேலே பார்த்தேன் அப்படின்னா வீடியோக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த வீடியோ வந்து உருவாகி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக அனிமேட் செஞ்சுருக்கு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்களேன். அதாவது நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட்டை பேஸ்ட் பண்ணுவோம், அந்த ப்ராம்ப்ட்டை வச்சு இவங்களே வந்து ஒரு ஃபோட்டோ வந்து உருவாக்கிட்டாங்க. அந்த ஃபோட்டோ வச்சு இவங்கள வந்து ஒரு வீடியோவும் வந்து உருவாக்கிட்டாங்க. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நம்ம ஜஸ்ட்டு ப்ராம்ப்ட் போட்டோம், அந்த ப்ராம்ப்ட்டுக்கான ஃபோட்டோ உருவாக்கி அதுக்கான வீடியோ வந்து இவங்களே உருவாக்கிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஃபோட்டோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியது டேரெக்டாக நம்ம வந்து இப்போ வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே பண்ணி பார்த்தாச்சு, சூப்பராக இருக்குது. இப்போ நான் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு சீனுக்கும் நம்ம இந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ் வந்து நம்ம வந்து உருவாக்கிக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிட்டு. ஸோ இது மாதிரி இப்போ நான் வந்து வெளில வந்துக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி தான் நீங்களும் என்ன பண்ணணும், ஒவ்வொரு சீனுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து காப்பி பண்ணிக்கணும். ஸோ காப்பி பண்ணி என்ன பண்ணால் இப்போ இந்த 2வது சாம்பிள் வீடியோங்கிறதால சும்மா இப்போதைக்கு வந்து வெறும் ஒரு 2 சீன் மட்டும் இப்போ நான் வந்து ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ மறுபடியும் திருப்பி இதில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணணும். இதுக்கான ஒரு வீடியோ கிளிப் வந்து ஒரு ஃபோட்டோஸ் அதை வந்து வீடியோவை வந்து உருவாக்கி தரோம் 2வது ப்ராம்ப்ட்டுக்கு, அதாவது சீன் 2க்கு. ஸோ ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் தான். உங்களால் இதே மாதிரி வந்து உருவாக்கிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை, பொறுமையாக நீங்கள் பண்ணிங்கன்னா உடனே வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ், லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2வது சீனுக்குமே நமக்கு வந்து இப்போ ஃபோட்டோ வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம ஜஸ்ட்டு ப்ராம்ப்ட் மட்டும்தான் பேஸ்ட் பண்ணோம். ப்ராம்ப்ட் பேஸ்ட் பண்ணணும், அதுக்கான ஃபோட்டோவும் நமக்கு வந்து இப்போ ரெடி ஆகிட்டு. இப்போ நான் இதே வந்து கிளிக் பண்ணி காட்டுறது பார்க்குறாங்க. சாம்பிளுக்கு இவங்களே வந்து 4 ஃபோட்டோ கொடுத்துருவாங்க. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து இப்போ சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அழகாக வந்திருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சூஸ் பண்ணிட்டு இதே வந்து திருப்பி அனிமேட் செய்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அனிமேட் செய்கன்னு சொன்னதும் இந்த ஃபோட்டோமே வந்து நமக்கு இப்போ வீடியோ வந்து நம்ம கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் ஆனதும் டேரெக்டாக நம்ம வந்து அதையே வந்து டவுன்லோட் பண்ணி நம்மளோட வீடியோக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நமக்கு வந்து அனிமேட் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிளான விஷயம், ரொம்ப ஈஸியான விஷயம். இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ், லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆனது நம்ம டேரெக்டாக வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம்.
ஸோ ஓகே கைஸ், நமக்கு வந்து இப்போ இந்த வீடியோ வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து கிளிக் பண்ணி காட்டணும் பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்கு நீங்களே பாருங்களேன். அப்படியே ரியலிஸ்டிக்காக ஒரிஜினல் மாதிரியே இருக்குது பாருங்களேன். நம்ம வந்து எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் அந்த ப்ராம்ப்ட் மட்டும் தான் போட்டோம். அதுக்கு இவங்களே வந்து ஃபோட்டோ உருவாக்கி அதை இவங்களே வந்து வீடியோ வந்து அனிமேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டோம், அடுத்து வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணிட்டோம், அடுத்து வீடியோ வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். வீடியோ வந்து நம்ம ஒன்றுமே பண்ணல, ChatGPTல போய்ட்டு அந்த இமேஜுக்கான ப்ராம்ப்ட் மட்டும் வாங்கணும். அந்த ப்ராம்ப்ட்டை இந்த மெட்டாயில் போட்டு பேஸ்ட் பண்ணதும் அதுக்கான ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோவை அப்படியே வந்து வீடியோவாகவும் இவங்களே வந்து கன்வெர்ட் பண்ணாங்க, அதாவது வந்து அனிமேட் பண்ணிட்டாங்க. ஸோ சிம்பிள் தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தேவையான ஸ்கிரிப்ட் கிடச்சிட்டு, வாய்ஸ் ஓவர் கிடச்சிட்டு, அடுத்து வந்து வீடியோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ கிளிப்ஸ் நமக்கு கிடச்சிட்டு, இப்போ நான் எடிட்டிங் ஆப் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து என்ன எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இன்ஸ்டாட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இதில் போய்ட்டு வீடியோங்கிறத கொடுத்து நியூ ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சா அந்த 2 வீடியோ கிளிப்பை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி டிக் கொடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ இந்த 2 ஃபோட்டோ அந்த வீடியோ கிளிப்பும் வந்து நமக்கு இம்போர்ட் ஆயிரும். இம்போர்ட் ஆனது இதில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சு அந்த வாய்ஸ் வந்து இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் இந்த வாய்ஸ் ஓவர் தான். உலகம் உரு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வாய்ஸ் ஓவர் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இனிமேல் டேரெக்டாக இதே மாதிரி வந்து ஒவ்வொரு சீனுக்கும் நம்ம வந்து வீடியோ கிளிப்பை டவுன்லோட் பண்ணி அதை இந்த வாய்ஸ் ஓவருக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணுறது தான் வேலை. இந்த உலகம் உருவான நாளிலிருந்து மனிதன் தனது அறிவும் உழைப்பும் கொண்டு தொடர்ந்து முன்னேறி வருகிறான். குகைகளில் ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்களா. அப்படியே ரியலிஸ்டிக்காக ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ வந்து நம்ம அதாவது ஒரிஜினல் மாதிரியே நம்ம வந்து எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடல, ஃபுல்லாக வந்து ஏஐ வச்சு தான் பண்ணோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ், நீங்களும் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டரி வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி ஏஐ டாக்குமெண்ட்டரி வீடியோ நீங்களும் வந்து உருவாக்கிக்கலாம். ஜஸ்ட்டு ChatGPTல போய்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கணும். அதை வந்து நம்ம அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இமேஜுக்கான ப்ராம்ப்ட் தனியாக வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை ஸ்கிரிப்ட் வந்து தமிழில் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கணும். நீங்களே பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா அந்த ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மெட்டாயில் போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி அந்த இமேஜுக்கான ப்ராம்ப்ட்டை பேஸ்ட் பண்ணி அதை இமேஜாக கன்வெர்ட் பண்ணி அதை அனிமேட் செஞ்சு நம்ம வீடியோ கிளிப்பாக வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் கைஸ், ஈஸியாக வந்து நான் இந்த மாதிரி வந்து உருவாக்கிட்டேன். ஸோ சரி ஓகே கைஸ், டேரெக்டாக இந்த மாதிரி வந்து நம்ம எடிட் பண்ணி டேரெக்டாக நம்ம இம்போர்ட் பண்ணது போதும், அதெல்லாம் நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. ஸோ சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நம்புறேன். இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் தரலாம், கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் கைஸ். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.